வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள மேலப்புதூர் பகுதியில் வசித்து வரும் விசிக வர்த்தக அணி மாநில துணை செயலாளர் மோசஸ் என்பவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வரும் இவர் முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவரது சொத்து மதிப்புகள் குறித்தும் தற்போது சோதனைகள் நடத்தி வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுமார் ரூபாய் 60 லட்சம் செலவில் வீடு ஒன்று கட்டியதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக ஆவணங்களை கோரியும் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சின்னமனூர் ஒன்றிய பகுதியில் தேசிய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் ஒன்றிய பகுதிகளில் இந்தியா கூட்டணியின் தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்று தமிழ்ச்செல்வனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தங்க தமிழ்ச்செல்வன் பேசும்பொழுது கூட்டத்தில் பெண்கள் மாதம் ரூபாய் 1000 மகளிர் உரிமைத் தொகை வரவில்லை என்று தெரிவித்தனர். அதற்கு தங்க தமிழ்ச்செல்வன் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் கிடைக்க செய்வேன் என்றும் என்னை நீங்கள் அமோக வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் பகுதிகளில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை நேற்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். காலை மாதப்பூர் பகுதியில் துவங்கிய பிரச்சாரம் ஒரே நாளில் பல்லடம் சட்டமன்ற தொகுதியை முடிக்கும் விதமாக சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை பிரச்சாரத்தின் இறுதிப் பகுதியான சிட்கோ பகுதிக்கு செல்லும் பொழுது 10 மணியை கடந்துவிட்டது. இதனால் அங்கு தேர்தல் விதிமுறைகளின்படி பேச முடியாததால் நீண்ட நேரம் காத்திருந்த தொண்டர்களுக்கு சைகை மூலம் 10 மணி கடந்துவிட்டது என தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கடலூரில் லாரியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பேருந்து நடத்துனர் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கடலூரிலிருந்து அதிகாலையில் தனியார் பேருந்து ஒன்று சுமார் 30 பயணிகளுடன் விருத்தாச்சலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது வடலூர் சபை பேருந்து நிலையம் அருகே பேருந்து வந்தபோது எதிர் திசையில் வந்த லாரி எதிர்பாராத விதமாக பேருந்து மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் பேருந்து மற்றும் லாரியின் முன்பக்க கண்ணாடிகள் உடைந்து முழுவதும் சேதமானது. மேலும் பேருந்தில் பயணித்த நடத்துனர் உட்பட சுமார் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த வடலூர் காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி தாலுகாவில் தீவட்டிப்பட்டி பேருந்து நிலையம் உள்ளது. இங்கு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன நிழற்கூடம் அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிழற்கூடத்தை தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் பயணிகள் அமரும் இருக்கைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயணிகள் நிழற்கூடத்தில் மக்கள் அமர்ந்து செல்வதற்கான இருக்கைகளை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சேலம் மாவட்ட காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன்படி பயணிகள் நிழற்கூட இருக்கைகள் திருட்டு குறித்து தீவட்டிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.